ஹலோ எவ்ரி ஒன். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் பிரின்சிபலும் அமௌண்ட்டும் கொடுத்துட்டு அதே மாதிரி இயர்ஸும் கொடுத்துருவாங்க. என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கேட்பாங்க. இதை எப்படி ஈஸியாக ஷார்ட்கட்டில் போகிறது? ஃபஸ்ட்டு பிரின்சிபலுக்கும் அமௌண்ட்டுக்கும் என்ன ரேஷியோன்னு பாருங்கள். அந்த ரேஷியோ அப்படின்றது எப்படி இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன சொல்கிறாங்க, இங்கே 2 வருஷம்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த சம்முக்கும் அந்த அமௌண்ட்டுக்கும் உள்ள ரேஷியோ அப்படின்றது இட் ஷுட் பி அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அது 2ஓட ஸ்கொயராக இருப்பாங்க. 3 வருஷம் கொடுத்தா அப்படின்னா பர்ஃபெக்ட் க்யூபாக இருப்பாங்க. இதுதான் ஷார்ட்கட்டு. இப்போ சம்முக்கும் அமௌண்ட்டுக்கு உள்ள ரேஷியோ எழுதுங்க. 47045766. இதை சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா 6 டேபிளால் கேன்சல் பண்ணலாம். ஸோ கேன்சல் பண்ணும்போது 784 கிடைக்கிறாரு, இங்கே 961 கிடைக்கிறாங்க. இப்போ இந்த 784 அப்படின்றது இதுக்கு மேலே இது என்னால் கேன்சல் பண்ணவே முடியல. அப்போ சம்மும் அமௌண்ட்டும் இந்த ரேஷியோவில் தான் இருக்காங்க. நீங்கள் வேணால் சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் நம்மளால் பண்ணவே முடியாது. அப்போது இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஸோ 28 ஸ்கொயர்னு எழுதலாம். ஓகேங்களா? நம்ம ஸ்கொயர்லாம் படிச்சிருந்தோம்னா பார்த்தோன்னே சொல்லிடுவோம். இதை வந்து 31 ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போது சம்மும் அமௌண்ட்டும் இப்போ ஸ்கொயர் அப்படின்றதில் 2 கேன்சல் ஆகிட்டு 28:31 ரேஷியோவில் இருப்பாங்க. இப்போ இது பிரின்சிபல் அமௌண்ட்டு, இது அமௌண்ட்டு. இந்த அமௌண்ட் அப்படின்றது பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ 28ன்றது பிரின்சிபல் நமக்கு தெரியும். அப்போ இன்ட்ரெஸ்ட் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 3 ரூபா, 3 பார்ட்டு. அது 28ல் எத்தனை பர்சன்டேஜ், அவ்வளோதான். இது சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 7 நாங்க 28, 25 நாள் 100. அப்போது 25 3 75/7%. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக ஷார்ட்கட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தமிழ் வேலை அகாடமி ஃபாலோ பண்ணுங்கள். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பற்றின இன்னும் ஃபுல் வீடியோ உங்களுக்கு தேவை அப்படின்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வீடியோ பாருங்கள். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, இல்லை நமக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் கேட்டாங்கன்னா அதை எப்படி போடுறது, எல்லாமே நம்ம ஷார்ட்கட்டில் சொல்லி கொடுத்துருப்போம். தேங்க்யூ.